சுமையா, செய்தி வாசிப்பாளர் அணி எல்லாம் இந்த பக்கம் செட்டுக்குள்ள வந்திருக்குது. என்னன்னு கேளு. நம்ம செட்டுக்குள்ள இவங்களுக்கு என்ன வேலை? எல்லாம் நீங்க ஒழுங்கா ப்ரோகிராம் பண்றீங்களான்னு பாக்குறதுக்கு தான் வந்தோம். ஒழுங்கா ப்ரோகிராம் பண்றவங்களோட இவங்க நம்மள பார்க்க இல்ல வந்திருக்காங்க. நியூஸ் ரீடிங் நினைச்சிட்டாங்க போல இருக்குடா நம்ம ப்ரோகிராம். நியூஸ் ரீடிங் என்ன ஈஸியா? பின்ன ஆங்கரிங் என்ன கஷ்டமா? ஆங்கரிங்ல என்ன பண்றீங்க? என்ன பண்றோம்? இதோ இருங்க, என்ன பண்றீங்கன்னு எங்க பசங்க சொல்லுவாங்க. இருங்க. எப்போ பார்த்தாலும் என்ன சாப்பிட்டீங்க என்ன சமைச்சிட்டு இருக்கீங்கன்னே கேட்டு காலத்தை ஓட்டுறீங்க. ஆங்கரிங்னா பின்ன அதுதானே. நீங்க உங்களுக்கு ஆங்கரிங் சாதாரண வெளியில இருந்து பார்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். உள்ள இருந்துட்டு நீங்க டாக் பேக்ல வந்து லைவா பேசும்போது உங்களுக்கு தெரியும். பின்னாடி நாங்க வந்து டாக் பேக்ல திட்டு வாங்கிட்டு அந்த வர்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து கலாய்க்காம பார்த்து படிக்கிறதுக்கும் மைண்ட்ல வச்சுட்டு அங்க நடக்கிறத வச்சுட்டு அப்படியே அந்த இடத்துல இன்ஸ்டன்ட்ல பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சுமையா கொஞ்சம் நிறுத்துங்க. லைவ் பெர்ஃபார்மன்ஸ்ல திடீர்னு நியூஸ் அப்டேட் பண்ணுவாங்க. அது என்னன்னே தெரியாது. ஆனா நாங்க படிக்கணும். லைவ்ல நாங்க பேசும்போது எவ்வளவு பேர் கலாய்க்கறாங்க. அத கூட நாங்க தாண்டிட்டு திருப்பி கலாய்ச்சி பேசுறோம்ல. லைவ்ல கலாய்ச்சாலும் பேசுறீங்களா? அவ்வளவு மானங்கட்ட ஜாபா. எழுத்து கூட விடக்கூடாது. ஒரு எழுத்தை மாத்தி படிச்சீங்கனாலும் தப்பாயிடும். தப்பா நியூஸ் படிச்சா அப்புறம் வேலையே போயிடும். நீங்க தமிழ் படிக்கும் போதேவா இவ்வளவு தப்பு எப்பா பண்றீங்க? நாங்க எல்லாம் தமிழ் தான்ப்பா படிக்கிறோம். நீங்க என்ன படிக்கிறீங்க? கேளுங்கப்பா. வாங்கப்பா. என்னப்பா? வாட்ச்மேன்ல கேடி வெளிய போங்க. வாட்ச்மேனா? ஹலோ போலீஸ் பா. திருப்பி போலீஸ். Oh my god. எனக்கு இப்பதான் ஆபீஸ்ல இருந்து ஃபோன் வந்தது ஒரே சண்டை அப்படின்னு சொல்லிட்டு. சண்டைன்னு பார்த்தா ரவுடிங்களா இருப்பாங்களா பார்த்தா நீங்க இவ்வளவு டீசென்ட்டா இருந்து ஏன் சண்டை போடுறீங்க? சரி 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 யாரா ஒருத்தர் சொல்லுங்க. உங்க சைடுல இருந்து யார் பேச போறீங்க? இத பாருங்க, நியூஸ் ரீடிங்னா ரொம்ப கஷ்டம். என்ன பாருங்க, பசங்க எல்லாம் எவ்வளவு மணி நேரம் கண்டினியூஸா பேசணும். அவங்க எல்லாம் அப்படி கிடையாது. ஒரு பாட்டை போட்டு விட்டுட்டு ஜாலியா நின்னுட்டு இருப்பாங்க. ஏங்க பார்த்து பார்த்து பேசுறதுல என்னங்க கஷ்டம்? பார்த்து பேசுறதுல நீங்க சொல்லக்கூடாது. எங்க அண்ணன் இருக்காரு பாருங்க, ஒரு முறை லம் பேருந்து நிலையம்னு வந்தது. அண்ணன் சேலம் பேருந்து நிலையம்னு மாத்தி அப்படியே படிச்சாரு. பாருங்க போலீஸ், நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். அவங்க ரொம்ப பேசுறாங்கல்ல. நான் நியூஸ் ரீடிங்னா என்ன, ஆங்கரிங்னா என்னன்னு சொல்றேன். சொல்லுங்க. உள்ளத உள்ளபடி சொல்றது தான் நியூஸ். உள்ளத உளறனா கூட ஆங்கரிங். ஓகே. இப்ப என்னங்க சொல்ல வர போலீஸ்? எப்பா நீங்க சொல்லுங்கப்பா, என்னப்பா பிரச்சனை உங்களுக்குள்ள? இத பாருங்க, அவங்க ஆங்கரிங் நாங்க ஈஸியா பண்ணிடுவோம். எங்க நியூஸ் ரீடிங் அவங்களால பண்ண முடியும். ஏய் நியூஸ் ரீடிங்ல சப்பா மேட்டர் போலீஸ். இருங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? நியூஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம பசங்க எல்லாம் தும்சம் பண்ணிடுவாங்க. ஓகே, நீங்க என்ன சொல்றீங்க? ஆங்கரிங்லாம் ஒண்ணுமே இல்லங்க. சும்மா நாங்க வளர்னா கூட அதான் ஆங்கரிங். சரிங்க. இப்போ நீங்க விஜய் இல்ல, இவங்க நியூஸ் ரீடர்ஸ். விஜய் பா, விஜய் இல்லங்கற. விஜய் இல்லையா? விஜய் நியூஸ் ரீடர்ஸ் கரெக்ட் இல்ல? வந்தது நல்லா புரிஞ்சதுப்பா. இப்போ ஒண்ணே ஒன்னு சொல்றேன் கேளுங்க. இவங்க கஷ்டப்பட்டு படிக்கிறேன்னு சொல்றாங்களே, அந்த சப்ஜெக்ட் நீங்க படிக்க போறீங்க. நீங்க பண்ற ஆங்கரிங் இவங்க பண்ண போறாங்க. போலீஸ் போட்டி ரெடின்னு ரெண்டு டீமும் சொல்லிட்டாங்க. பேசுறதுக்கு தான் வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்கல. கண்டிப்பாமா. பேசுறது தான் ஆங்கரிங். சோ அப்ப நீங்க எங்க சைடு வந்துட்டீங்க. எப்படி? இதுக்கு நீங்க ஒரு பஞ்ச் அவுட் சொல்லணும். எங்க கேங்லயே கருத்தா பேசுறது இவங்க மட்டும்தான். எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் தீர்ப்பு சொல்றது தான் வந்து நியூஸ். அப்ப நீங்க இந்த பக்கம் வந்துட்டீங்க. பொதுவா சொல்றேன், ரெண்டுத்துக்கும் நடுவுநிலையா இருந்து கவனிக்கிறது தான் போலீஸ், சட்டம், ஐபிஎஸ். ஓகே, காயின போடுப்பா. சரி ஓகே, காயின் போடுறோம். உங்க கேப்டன் யாரு? இந்த சைடு. தனிகை. ஓகே சரி ஓகே. தலை தலை ஜெயிச்சிச்சுப்பா. இந்த டீம் ஜெயிச்சிட்டாங்கப்பா. நீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்களா? இவங்கள பெர்ஃபார்ம் பண்ண சொல்றீங்களா? எப்படி? இல்ல எங்க பொதுக்குழு தீர்மானம் போட்டு தான் நாங்க சொல்ல முடியும். போடுங்க. நாங்க ஒரு 11 பேர் கொண்ட குழு வந்து ஒரே முடிவா நாங்க எடுத்திருக்கோம். சூப்பர். இந்த சேனல் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து ஒருத்தர் காம்பேரரா இருக்காரு. அவருக்கு தான் நாங்க வந்து அவருக்கு நாங்க மூத்த காம்பேரர் பட்டம் கொடுத்து கௌரவிச்சு இந்த நிகழ்ச்சியில வந்து அவரை முதல் முறையா பெர்ஃபார்ம் பண்ண அழைக்கிறோம். என் பேரும் தமிழ், இப்ப பேச போறதும் தமிழ். கோர்வையா பேசுறேன். நான் பேசுற தமிழ் நடையிலேயே நீங்க பேசினாதான் ஓகே பண்ணுவோம் நாங்க எங்க டீம். ஓகேயா? வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ். இந்த நிகழ்ச்சி கலைஞர் தொலைக்காட்சியின் காதலே சூப்பர். காதலிக்கிறவங்களுக்கு அவங்க முகம் பிரகாசமா இருக்கும். ஆனா காதலிக்காதவங்களுக்கு அவங்க வாழ்க்கையே பிரகாசமா இருக்கும். இந்த உலகத்துல 2 வகையான பெண்கள் தாங்க இருக்க முடியும். ஒன்னு அவங்க உண்மையிலேயே அழகா இருக்கிறவங்க, இன்னொன்னு அவங்க தான் அழகா இருக்கும் நம்பிக்கிட்டு இருக்கவங்க. பெண்ணே, உன்னை என் இதயம் என்று சொல்ல மாட்டேன். ஏனென்றால் உன்னை துடிக்க விட்டு நான் உயிர் வாழ எனக்கு விருப்பமில்லை. இப்படி காதல் வந்துட்டாலே உருகிடுவாங்க. சரிங்க, இந்த காதல் வந்துட்டா எப்பவுமே எதுவுமே வேணாம், எனக்கு காதல் மட்டும் போதும், காதல் மட்டும் போதும்னு அவங்க காதலை சுத்தியே அவங்க உலகம் உருவாயிடும். இன்னைக்கு நம்ம காதலே சூப்பர் நிகழ்ச்சியில காதல் ரசம் சொட்ட சொட்ட காதல் காட்சிகளை மட்டும் தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு காதலுடன்
இப்போ ஆங்கரிங் சொன்ன மாதிரி ஆங்கர்ஸ் இவங்க வந்து சவால் விட்ட மாதிரி இப்போ நியூஸ் ரீடர்ஸ் வந்து படிக்க போறாங்க. அது முதல்ல வந்து இலக்கியா, கரெக்டா? வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் நான் இலக்கியா. நம்ம இப்ப பார்க்க போறது காதலி சூப்பர் நிகழ்ச்சி கலைஞர் தொலைக்காட்சியில. முதல்ல காதலிக்கிறவங்களுக்கு முகம் மட்டும்தான் பிரகாசமா இருக்கும், ஆனா காதலிக்காதவங்களுக்கு அவங்க வாழ்க்கையே பிரகாசமா இருக்கும். பொண்ணுங்கள முதல்ல 2 வகை இருக்குங்க. ஒண்ணு அவங்க அழகா இருக்கும்னு நினைச்சுக்கிறவங்க, இன்னொன்னு உண்மையிலே அழகா இருக்கவங்க. பெண்ணே நான் உன்னை நம்ம இப்ப பார்க்க போறது கலைஞர் தொலைக்காட்சியில காதலி சூப்பர் நிகழ்ச்சி தான். பொண்ணுங்கள்ல முதல்ல 2 வகை இருக்குங்க. ஒண்ணு அழகா இருக்கவங்க, இன்னொன்னு அழகா இருக்கோன்னு நம்பிட்டு இருக்கவங்க. என்ன பண்றீங்க? வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் நான் இலக்கியா. நம்ம இப்ப பார்க்க போறது கலைஞர் தொலைக்காட்சியின் காதலி சூப்பர் நிகழ்ச்சி தான். பொதுவா காதலிக்கிறவங்களுக்கு அவங்க முகம் மட்டும்தாங்க பிரகாசமா இருக்கும், ஆனா காதலிக்காதவங்களுக்கு அவங்க வாழ்க்கையே பிரகாசமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு கவிதை இப்ப நான் சொல்ல போறேன். ஹாய் ஹலோ, வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் இந்த இனிய நிகழ்ச்சி வந்து காதலே சூப்பர். அதாவது பொதுவாக காதல் வந்தவங்களுக்கு அவங்களுடைய முகம் பிரகாசமா இருக்கும், காதல் வராதவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையே பிரகாசமா இருக்கும். பெண்கள்ல 2 வகை தான். ஒன்று அழகானவங்க, இன்னொன்று அழகா இருக்கணும்னு நம்பிக்கிட்டு இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்ணே நீ என் இதயம்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா ஒன்றை துடிக்க விட்டு என்னால் உயிர் வாழ முடியாது. அதே மாதிரி இப்படி காதலை சுற்றி 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 வருவாங்க. அவங்களுடைய உலகம் காதலை மட்டுமே சுற்றி வரும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில், காதலே சூப்பர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு காதல் ரசம் சொட்ட சொட்ட காதல் காட்சிகளை பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள காதலோட போகலாம். அருமை. சரி, அடுத்தது யார் சொல்ல போறீங்க? நீங்க சொல்லுங்க. அடுத்தது யார் பேசலாம்? ஒன் அண்ட் ஒன்லி பியூட்டிஃபுல். 50 ரூபாய்க்கு முன்னாடியே நீ பேசிட்ட. சரி, அடுத்து ரெடி. மெர்சி. சூப்பர். விஜய் கொடுத்த காம்படிஷனுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. நியூஸ் ரீடர் மெர்சி, ஆங்கரிங் பண்ண மெர்சி ரெடியா இருக்காங்க. ஓகேவா? வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் நான் உங்கள் மெர்சி சித்ரா. இந்த இனிய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி காதலி சூப்பர் நிகழ்ச்சி. காதல் பண்றவங்க மட்டும் அவங்க முகம் இல்ல, இந்த காதல் பிரேக் ஆயிடுச்சு, அடுத்த காதல் சக்சஸ் ஆயிடுச்சு. அடுத்த காதல் ரெடி ஆயிடுமா? ரெடியா? வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் நான் உங்கள் மெர்சி சித்ரா. இந்த இனிய நிகழ்ச்சி கலைஞர் தொலைக்காட்சியின் காதலே சூப்பர். காதல் பண்றவங்க முகம் மட்டும் தாங்க பிரகாசமா இருக்கும், ஆனா அவங்க வாழ்க்கையே மோசமா இருக்கும். காதல் பண்ணாதவங்க வாழ்க்கையே பயங்கர பிரகாசமா இருக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெண்கள்ல 2 ரகம் இருக்காங்க. ஒரு ரகம் உண்மையாவே அழகா இருப்பாங்க, ஒத்துக்கணும். ஆனா இன்னொரு ரகம் இருக்காங்க பாருங்க, தான் அழகுன்னு பயங்கர நம்பிக்கையில இருப்பாங்க. அதுக்கப்புறம் காதல் கவிதைகளை பாத்தீங்கன்னா, பெண்ணே நான் உன்னை என் இதயம் என்று சொல்ல மாட்டேன், ஏனென்றால் நான் உன்னை துடிக்க விட்டு நான் வாழ விரும்பவில்லை, அப்படி இப்படின்னு பயங்கரம். அப்படியே காதல் இருந்தா போதும், எனக்கு காதல் மட்டும் போதும்னு பயங்கர காதலாவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு டப்பா தண்ணி கொண்டு வாங்க பாவம், குடிச்சிட்டு பேசிட்டு மூச்சு வாங்குது. 10 ரூபாய் நடிக்க சொன்னா 100 ரூபாய் நடிக்கிறா போலப்பா இந்த பொண்ணு. நியூஸ் ரீடர் ஆங்கரிங் பண்ண போறாங்க. ரெடியா? ஓகே. வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் உங்கள் திவ்யா. இது கலைஞர் தொலைக்காட்சியின் காதலே சூப்பர். காதலிக்கிறவங்களுக்கு முகம் மட்டும்தான் பிரகாசமா இருக்கும், காதலிக்காதவங்களுக்கு வாழ்க்கையே பிரகாசமா இருக்கும். பொண்ணுங்கள்ல 2 வகை உண்டு. ஒன்று வணக்கம் மற்றும் வாழ்த்துக்களுடன் உங்கள் திவ்யா. இது கலைஞர் தொலைக்காட்சியின் காதலே சூப்பர். வணக்கம் மற்றும் வாழ்த்துக்களுடன் உங்கள் திவ்யா. இது கலைஞர் தொலைக்காட்சியின் காதலே சூப்பர். காதலிக்கிறவங்களுக்கு காதுக்கே மூக்குக்கே கண்ணுக்கே வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் திவ்யா. இது கலைஞர் தொலைக்காட்சியின் காதலே சூப்பர். காதலிக்கிறவங்களுக்கு முகம் மட்டும்தான் பிரகாசமா இருக்கும், காதலிக்காதவங்களுக்கு வாழ்க்கையே பிரகாசமா இருக்கும். பொதுவா பொண்ணுங்கள்ல 2 வகை உண்டு. ஒன்று உண்மையாவே அழகா இருக்கவங்க, இன்னொன்று தான் மட்டும்தான் அழகா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கவங்க. பெண்ணே நான் உன்னை காதலிக்காமல் பெண்கள்ல 2 வகை உண்டு. ஒண்ணு சூப்பர் பிகர், இன்னொன்னு சுமாரான பிகர். அடுத்தது பாத்தீங்கன்னா தலைவரே நீங்க வாங்க. ஜபசிங் சார் வந்து ஆங்கரிங் பண்ண போறாரு, நியூஸ் ரீடர் ஆங்கரிங் பண்ண போறாரு. ஓகே, நீங்க எல்லாம் கை தட்டுங்க, அவருக்கு என்கரேஜ் பண்ணுங்க. வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்களுடன் உங்களை காதலே சூப்பர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதாவது காதல் பண்றவங்களுக்கு முகம்தாங்க பிரகாசமா இருக்கும்,
ஆனா காதல் பண்ணாதவங்களுக்கு வாழ்க்கையே பிரகாசமா இருக்கும். சாருக்கு கொடுத்த வாய்ப்பு சார் நழுவ விட்டார். அடுத்தது நீங்க யாரும் செலக்ட் பண்ணலாமா? நம்மளுக்கு எல்லாருமே பார்த்த உடனே அரவிந்த் சாமி யாரையும் அரவிந்த் சாமி மாதிரி ஒரு தருப்பாரு. அது யார் அப்படி கரெக்டா சொல்லுங்க. சார் நீங்க அவங்களா தான் நீங்களே வாங்க சார். வாங்க வாங்க. அரவிந்த் சாமி. எங்கண்ணா அரவிந்த் சாமின்னு யாரோ சொன்னீங்களே. வணக்கம் மற்றும் வாழ்த்துக்களுடன் நான் உங்கள் ஜெபஸ்டின். இது கலைஞர் தொலைக்காட்சியில் காதலே சூப்பர் நிகழ்ச்சி. காதலிக்கிறவங்க முகம் மட்டும்தான் பிரகாசமா இருக்கும், ஆனா காதலிக்காதவங்க வாழ்க்கையே பிரகாசமா இருக்கும். பொண்ணுங்கள்ல 2 வகை இருக்கு. ஒண்ணு உண்மையிலேயே அழகானவங்க, இன்னொன்னு அழகா இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்க. பெண்ணே, நான் உன்னை என் இதயம் என்று சொல்ல மாட்டேன், ஏனால் உன்னை துடிதுடிக்க வைத்து நான் பார்க்க விரும்பவில்லை என்று காதல்ல உருகுவாங்க. காதல் அப்படிங்கிறவங்க எப்பவுமே எனக்கு காதல் மட்டும் போதும், காதல் மட்டும் போதும் அப்படின்னு காதல் சுத்தியே ஒரு உலகத்தை உருவாக்கிக்குவாங்க. இன்றைய காதலே சூப்பர் நிகழ்ச்சியில காதல் சொட்ட சொட்ட காதல் காட்சிகளை மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். சரி, வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். பாரு அம்மா பாரு, இப்ப காயத்ரி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கையை தட்டு. காயத்ரி நியூஸ் ரீடர், இப்போ அவங்க ஆங்கரிங் பண்ண போறாங்க. இவங்க கொடுத்த சவாலுக்கு இவங்க ரெடி, இவங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ரெடியா? வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்களுடன் வணக்கம் மற்றும் வாழ்த்துக்களுடன் நான் காயத்ரி. இந்த இனிய நிகழ்ச்சி கலைஞர் டிவில தான் நடக்குது. கலைஞர் டிவி தான். வணக்கம் மற்றும் வாழ்த்துக்களுடன் நான் காயத்ரி. இந்த நிகழ்ச்சி கலைஞர் செய்திகள் என்ன சொல்ல வராங்கன்னா நடுவர் அவர்கள் வழக்க தோசத்துல சொல்லிட்டாங்க, தப்பா நினைக்காதீங்களாப்பா. பட்டையை கிளப்ப போறது அனு என்ற அனுஷ்கா, பாக்குறதுக்கு அனுஷ்கா மாதிரி தான் இருக்காங்க. வாங்க அனுஷ்கா. நியூஸ் ரீடர் அனு என்கின்ற அனுஷ்கா இப்போ வந்து ஆங்கரிங் பண்ண போறாங்க. வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் நான் அனுராதா. இது கலைஞர் தொலைக்காட்சியின் காதலே தொலைக்காட்சியின் வணக்கம் மற்றும் வாழ்த்துக்களுடன் நான் அனுராதா. இந்த இனிய நிகழ்ச்சி காதலே சூப்பர் உங்கள் கலைஞர் தொலைக்காட்சியில் இரவு 9 மணிக்கு நியூஸ் பாருங்கள். 6 மணிக்கு மறக்காமல் பார்த்து விடுங்கள். வேறக்கும் கிளைகள் கிடையாது. பாரு 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 பாரு. சூப்பர். வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்களுடன் நான் உங்கள் சக்தி. இது கலைஞர் செய்திகள். இருப்பா இருப்பா. சாரி பண்ணிட்டேன் சார், இன்னொரு தடவை சான்ஸ் கொடுங்க. சாரி சொல்லிட்டாங்க, மன்னிச்சிருங்கப்பா. வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்களுடன் நான் உங்கள் சக்தி. சரி சரி சரி, பாவம் ரொம்ப கலாய்க்காதீங்க, மறந்துட்டு போறாங்க. ஓகே, ஒன் மோர். வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்களுடன் நான் உங்கள் சக்தி. இது காதலி ஜெனிஃபர் மேடம் இப்போ நியூஸ் ரீடர் அவங்க ஆங்கரிங் பண்ண போறாங்க. இவங்களுக்கு சவால் கொடுத்துருக்காங்க, கரெக்ட் தானே? சவால்னு சொல்ல முடியாது. ஐ வில் ட்ரை. என்ன உங்களை பத்தி பெருமையா பேசினேன். சரி, ஓகே. வணக்கம் மற்றும் வாழ்த்துக்களுடன் உங்கள் ஜெனிஃபர் வில்சன். இந்த இனிமையான நிகழ்ச்சி காதலே சூப்பர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கலைஞர் தொலைக்காட்சி. காதலிக்கிறவங்க முகம் மட்டும்தான் பிரகாசமா இருக்கும், ஆனா காதலிக்காதவங்களோட வாழ்க்கையே பிரகாசமா இருக்கும். பொண்ணுங்கள்ல 2 வகை இருக்கிறாங்க. ஒன்று உண்மையிலேயே அழகா இருக்கவங்க, இன்னொன்று நம்ம அழகா இருக்கோன்னு அவங்களே நினச்சிக்கிறவங்க. இதுதான் 2 வகை பெண்கள். எனக்கு ஒரு கவிதை ஞாபகம் வருது. பெண்ணே, நான் உன்னை என்னோட இதயம்னு சொல்ல மாட்டேன், நீ துடிச்சு நான் வாழ விரும்பல. இப்படி காதலிக்கிறவங்க காதலை பற்றி ஏதாவது ஒரு கவிதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. காதல் தான் உலகம், காதல் தான் வாழ்க்கைன்னு காதலையே சுத்தி சுத்தி தான் வருவாங்க. இதுதான் காதலிக்கிறவங்களோட வாழ்க்கை. உங்களை போன்ற காதலிக்கிறவங்களுக்காக இன்னைக்கு நம்ம காதலே சூப்பர் நிகழ்ச்சியில காதல் ரசம் சொட்ட சொட்ட பாடல்களை கேட்க போறோம். வாங்க காதலோட நிகழ்ச்சிக்குள்ள போலாம். விஜேஷ், நீங்க சொன்ன பெர்ஃபார்மன்ஸ் இவங்க பண்ணிட்டாங்க. இப்போ கரெக்டா? பண்ணிட்டாங்களா? ஒத்துக்க மாட்டேன்றாங்கப்பா. சரி, ஓகேப்பா. இப்போ உங்களோட இருங்க, இப்போ அவங்களுக்கு தெரியும். இப்போ அவங்க நியூஸ் ரீடிங் அவங்க படிச்சு காட்ட போறாங்க, அதை நீங்க பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க. அப்போ இவங்க உங்களை இருக்கு பாருங்க, உங்களுக்கு கலாயில் இருக்கு. கரெக்டா? சரிங்க மேடம். இப்போ உங்களை வந்து யார், நீங்க நியூஸ் ரீடர் வந்து நியூஸ் படிச்சு காட்ட போறீங்க இவங்களுக்கு. கேங் லீடர் தான் அதுவும். ஓகே. வணக்கம். டெல்லியில் நிலவி வரும் தொடர் பனிமூட்டம் காரணமாக ரயில் விமான சேவைகள் இன்றும் முடங்கியுள்ளன. சென்னையிலிருந்து சென்ற தமிழ்நாடு மற்றும் கிராண்ட் ட்ரங்க் விரைவு ரயில்கள்
4 மணி நேரத்திற்கும் மேலாக தாமதமாக சென்று கொண்டிருக்கின்றன. காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடுமையான பனிப்பொழிவு நிலவுகிறது. தலைநகர் டெல்லியிலும் கடும் பனிமூட்டம் காணப்படுகிறது. வாகனங்கள் வெளிச்சமின்மையால் பனிமூட்டத்திற்கிடையே சென்று கொண்டிருக்கின்றன. வீடுகளை விட்டு மக்கள் வெளியேற முடியாத நிலையில் உள்ளனர். சாலையோரங்களில் வசிப்பவர்கள் நெருப்பு மூட்டி குளிர் காய்ந்து கொண்டிருக்கின்றனர். எங்க சைடுல ஓகே ஆயிருச்சுப்பா, ஸ்கிரிப்ட படிச்சாச்சு. இப்ப அந்த சைடுல இருந்து யார் நியூஸ் படிக்க போறான்னு எங்கால் மர்சி சொல்லுவாங்க. அழகான ராட்சசன் மாதிரி இருக்க ரக்ஷன். விஜய் ரக்ஷன் நியூஸ் ரீடிங் படிக்க போறாரு. கரெக்டா? ஆமா. ரக்ஷன் ஓகே, நியூஸ் வாசிக்க போறீங்க. கலைஞர் டிவி செய்திகளுக்காக ரக்ஷன். டெல்லியில் பனிமூட்டம் காரணமாக ரயில் மற்றும் விமான சேவைகள் ரத்து. அது மட்டும் இல்லாம சென்னையிலிருந்து கிளம்பின ஏதோ பெரிய ட்ரெயின் 4 மணி நேரம் லேட்டா. சென்னை பாஷையில நியூஸ் படிக்க கூடாது, தமிழ்ல படிங்க. டெல்லியில் பனிமூட்டம் காரணமாக ரயில் மற்றும் விமான சேவைகள் முடக்கம். சென்னையிலிருந்து கரப்பட்ட பிக்கான இந்த மாதிரி நியூஸை கேட்டு மக்கள் நம்பிட்டாங்கன்னா பாவம் இல்ல, என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. டெல்லியில கடும் பனி மூட்டமா தான் இருக்கும். சரி ஓகே, இன்னொரு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். சரி, ஒன் மோர் டேக். கண்ணா, நாங்க எப்பவுமே சொல்றது நியூஸ் ஆலனால அது என்னைக்குமே மாசா இருக்கும். பாருங்க, நியூஸ் தான் படிக்கணும், ஓகேங்களா? கான்சென்ட்ரேட் அதுல பண்ணுங்க. கலைஞர் செய்திகள் வாசிப்பது உங்கள் ரக்ஷன். டெல்லியில் பனிமூட்டம் காரணமாக விமானம் மற்றும் ரயில் சேவைகள் முடக்கம். சென்னையிலிருந்து கரப்பட்ட கேள்விப்பட்டிருக்கோம். அதுவும் இல்லாம ஒரு புது லாங்குவேஜ் கரப்பட்டதுன்றாரு. என்னன்னே புரியலையாப்பா. காமெடிக்கெல்லாம் நான் 4 நிமிஷம் சிரிச்சுக்கிறேன். ஆனாலும் இது வெறும் ட்ரெய்லர் தான். என்னோட மெயின் பிக்சர், அதாவது எங்க தலை தில்லி இருந்தா என் தலையில மோதி பாருங்க. எவ்வளவு ஆங்கரிங் பண்ண தனிங்க இன்னைக்கு நியூஸ் ரீடிங் படி போறாரு. சூப்பர் ஜி, பக்கா பண்ணலாம். ரீடிங் பண்ணிப்பா. ரெடி ஆக்ஷன். வணக்கம், செய்திகள் வாசிப்பது தணிகை. டெல்லியில் கடும் பனிமூட்டத்தால் ரயில் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சரி, பாத்து படிக்கிறீங்களா? சரி பாத்து. வணக்கம், செய்திகள் வாசிப்பது தணிகை. டெல்லியில் தொடர்ந்து நீடிக்கும் பனிமூட்டம் காரணமாக ரயில் விமான சேவைகள் இன்றும் முடங்கியுள்ளன. சென்னையிலிருந்து சென்ற தமிழ்நாடு மற்றும் கிராண்ட் ட்ராங்க் விரைவு ரயில்கள் 4 மணி நேரத்துக்கு மேலாக தாமதமாக சென்று கொண்டிருக்கிறது. சூப்பர். ஓகே, கிராண்ட் ட்ராங்க் ஓகே. ஒரு மிஸ்டேக். கவுண்ட் பண்ணிக்கலாம். காஷ்மீர், இஸ்லாமிய பிரதேசம் உள்ளிட்ட இஸ்லாமிய பிரதேசம் இல்லையாப்பா. வணக்கம், செய்திகள் வாசிப்பது தணிகை. டெல்லியில் தொடர்ந்து நீடிக்கும் பனிமூட்டம் காரணமாக ரயில் விமான சேவைகள் இன்றும் முடங்கியுள்ளன. சென்னையிலிருந்து தமிழ்நாடு சென்ற வண்டி காணாம போயிடுச்சு. சொல்லுங்க. ரொம்ப காலமா ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்க தமிழ் அவர்கள் இன்று நியூஸ் படிக்க போகிறார். இவங்களும் கை தட்டுறாங்க. சூப்பர்ப்பா. ஓகே தமிழ். கலைஞர் செய்திகளுக்காக தமிழ். டெல்லியில் தொடர்ந்து நீடிக்கும் பனிமூட்டம் காரணமாக ரயில் விமான சேவைகள் இன்றும் முடங்கியுள்ளன. சென்னையிலிருந்து சென்ற தமிழ்நாடு மற்றும் கிராண்ட் ட்ரங்க் விரைவு ரயில்கள் 4 மணி நேரத்துக்கும் மேலாக தாமதமாக சென்று கொண்டிருக்கின்றன. காஷ்மீர், இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் வரலாறு காணாத பனிப்பொழிவு தொடர்ந்து நீடிக்கிறது. தலைநகர் டெல்லியிலும் இன்று கடும் பனிமூட்டம் உள்ளது. சாலைகளில் வெளிச்சமின்மையால் பனிமூட்டத்திற்கிடையே வாகனங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. வீடுகளிலிருந்து மக்கள் வெளியே தலை காட்ட இயலவில்லை. சாலையோரங்களில் நடைபாதைவாசிகள் தீமூட்டி குளிர் காய்ந்து வருகின்றனர். நன்றி, இந்த வீடுகளிலிருந்து அப்படிங்கிற வார்த்தை திரும்ப படிங்க. வீடுகளிலிருந்து மக்கள் வெளியே தலை காட்ட அப்போ தப்பா பஸ் ஸ்டாண்ட், இப்போ கரெக்டா பஸ் ஸ்டாண்ட். எப்பா எப்படியோ கண்டினியூஸா படிச்சிட்டு வரப்பா, நடுவுல நிறுத்தாம. சூப்பர். அடுத்தது வந்து மாடர்ன் கேர்ள்ஸ் யாராவது படிங்கப்பா. வணக்கம், டெல்லியில் தொடர்ந்து நீடிக்கும் பனிமூட்டம் காரணமாக ரயில் விமான சேவைகள் இன்னும் இல்ல. வணக்கம், டெல்லியில் தொடர்ந்து நீடிக்கும் பனிமூட்டம் காரணமாக ரயில் விமான சேவைகள் இன்னும் சரி இப்போ ஸ்ரீநிதி எப்படி படிச்சாங்கன்னு சொல்லிட்டு எங்க குரூப்ல இருந்து யாராவது ஒருத்தர் படிச்சு காமிப்பாங்க, கேளுங்க. வணக்கம், டெல்லியில் தொடர்ந்து நீடிக்கும் பனிமூட்டம் காரணமாக ரயில் விமான சேவைகள் இன்றும் முடங்கியுள்ளன. சென்னையிலிருந்து சென்ற தமிழ்நாட்டு மற்றும்
ஏமா இந்த சின்ன பொண்ணு இப்படி கலாய்க்கிறீங்க? அரசியல்ல ஜகஜமா பாட்டு. வெரி குட் வெரி குட். அடுத்து நீங்க யார் செலக்ட் பண்ண போறீங்க? அடுத்தது அவங்கள நான் தான் செலக்ட் பண்ண போறேன். சூப்பர் ஜி. இதுல இருக்கறதுலே ஸ்மார்ட் என்ன ரொம்ப கவர்ந்த ஒரு ஆளு தான் கூட போறேன். அடடடடா. யாரு? நம்ம மகீரா மகேஷ். ஆமா எனக்கு ஒரு டவுட். இவரு எந்த விதத்துல உங்களை கவர்ந்தாரு? கலைஞர் செய்தி தொலைக்காட்சிக்காக மகேஷ். டெல்லியில் மகேஷ் மகேஷ் இல்லையா? ஐயோ வேற ஏதோ சொல்லிட்டேன். வணக்கம். கலைஞர் செய்தி தொலைக்காட்சிக்காக மகேஷ். டெல்லியில் தொடர்ந்து நீடிக்கும் பனி மூட்டம் காரணமாக ரயில் விமானம் சேவைகள் இன்றும் முடங்கியுள்ளன. சென்னையில் இருந்து சென்ற தமிழ்நாடு மற்றும் கிராண்ட் ட்ரங்க் பண்ணக்கூடாது. கிராண்ட் ட்ரங்க் தாங்க. ஒன்று நினைச்சு பாருங்க, இந்த மாதிரி நியூஸ் படிச்சா நீங்க எல்லாம் எப்படி கேட்பீங்க? அடுத்து யாரை செலக்ட் பண்ணலாம்னா பேர்லயே கொஞ்சம் ரொம்ப சுமையா இருக்கிறவங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு சுமையா இருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம். கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக சுமையா. டெல்லியில் தொடர்ந்து நீடிக்கும் பனிமூட்டம் காரணமாக ரயில் விமான சேவைகள் இன்றும் முடங்கியுள்ளன. சென்னையிலிருந்து சென்ற தமிழ்நாடு மற்றும் கிராண்ட் ட்ரங்க் விரைவு ரயில்கள் 4 மணி நேரத்திற்கும் மேலாக தாமதமாக சென்று கொண்டிருக்கின்றன. தலைநகர் டெல்லியிலும் இன்று கடும் பனிமூட்டம் உள்ளது. சாலைகளில் வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி செய்திகளுக்காக சுமையா. டெல்லியில் தொடர்ந்து நீடிக்கும் பனிமூட்டம் காரணமாக ரயில் விமான சேவைகள் இன்றும் முடங்கியுள்ளன. காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் வரலாறு காணாத பனிப்பொழிவு தொடர்ந்து நீடிக்கிறது. தலைநகர் டெல்லியிலும் இன்று அடுத்து இங்க வந்து ரொம்ப நேரமா ரொம்ப சைலண்டா இருக்காங்க ஷபானா. கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஷபானா. வணக்கம். டெல்லியில் தொடர்ந்து நீடிக்கும் பனிமூட்டம் காரணமாக ரயில் விமான சேவைகள் இன்றும் முடங்கியுள்ளன. சென்னையில் இருந்து சென்ற தமிழ்நாடு மற்றும் கிராண்ட் ட்ரங்க் விரைவு ரயில்கள் 4 மணி நேரத்திற்கும் மேலாக தாமதமாக சென்று கொண்டிருக்கின்றன. காஷ்மீர், வணக்கம். கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஷபானா. வணக்கம். கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஷபானா. டெல்லியில் தொடர்ந்து நீடிக்கும் பனிமூட்டம் காரணமாக ரயில் விமான சேவைகள் இன்றும் முடங்கியுள்ளன. காஷ்மீர், இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் வரலாறு காணாத பனிப்பொழிவு தொடர்ந்து நீடிக்கிறது. தலைநகர் டெல்லியிலும் இன்று கடும் பனிமூட்டம் உள்ளது. சாலைகளில் அடுத்து நீங்க யார் செலக்ட் பண்ண போறீங்க? எந்திர மனிதா வாப்பா பயங்கரமா இருக்கு. எந்திரன் ரோபோ வேலு. ஓகே, எல்லாரும் ஒரு வாட்டி என்ன பிளெஸிங் பண்ணிருங்க. இப்படி நியூஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கினா அடுத்த நியூஸ் அப்டேட் ஆயிடும். வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி செய்திக்காக ரோபோவேல். முக்கிய செய்திகள். டெல்லியில் தொடர்ந்து நீடிக்கும் கடும் பனிமூட்டம் காரணமாக ரயில் மற்றும் விமான சேவைகள் இன்று முடங்கியுள்ளன. சென்னையிலிருந்து தமிழ்நாடு வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி செய்திக்காக ரோபோவேல். இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லியில் தொடர்ந்து நீடிக்கும் பனிமூட்டம் காரணமாக ரயில் மற்றும் விமான சேவைகள் இன்றும் முடங்கியுள்ளன. சென்னையிலிருந்து விஜய் இவங்க கொடுத்த காம்படிஷன் நீங்க ரெடியாகி படிக்க போறீங்க. கரெக்டா? நியூஸ் பார்த்து படிக்க போறீங்க. ஓகே. விஜய், சசிகலா இப்போ வந்து நியூஸ் படிக்க போறாங்க. பார்த்து. கலைஞர் செய்திகளுக்காக சசிகலா. டெல்லியில் தொடர்ந்து நீடிக்கும் பனிமூட்டம் காரணமாக ரயில் விமான சேவைகள் இன்று முடங்கியுள்ளன. சென்னையிலிருந்து சென்ற தமிழ்நாடு மற்றும் கிராண்ட் ட்ரங்க் விரைவு ரயில்கள் 4 மணி நேரத்திற்கும் மேலாக அப்புறம் போலீஸ் உங்க பர்ஃபார்மன்ஸை பார்த்தோம். தெரிஞ்சது எவ்வளோ திணறுனீங்க, திக்குனீங்க, வேதனைப்பட்டீங்கன்னு. அதனால இப்போ ரிசல்ட்டை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். போலீஸ்கார் எல்லாரோடைய பெர்ஃபார்மன்ஸையும் தான் பார்த்தீங்க. ஸோ வந்து அதனால கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி சொல்லணும். தீர்ப்பு சொல்ல போறேன். சொல்லுங்க. நீங்க விஜய், நியூஸ் ரீடர். சொல்லுங்க. நீங்க விஜய். ஓகே. போலீஸ் கெட்டப்புக்கு ஒரு மரியாதை கொடுங்கப்பா. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்ககிட்ட நான் இன்னும் அதிகமா எதிர்பார்த்தேன்ப்பா பெர்ஃபார்மன்ஸ். என்ன எதிர்பார்க்கணும்? அது தப்பு. அது சரி, விஜேஸ் கிட்ட என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு நாங்க காமிக்கிறோம். சூப்பர்மா. வெரி குட். இந்த பாசிட்டிவ் டாட் தான் நிறைய வச்சிருக்கோம். பாறா உடனே இன்னொரு போட்டி காலம். சரி, ஓகே. யார் உங்களுக்கு நீங்க யார் ரெடி? நல்ல வேலை நான் தப்பிச்சேன்.
யோசிக்கிட்டோம் இந்த பக்கம் யோசிக்கிட்டோம் ரிசல்ட் நம்ம சொல்றதுதான். எங்க டீம்ல வந்து மிமிக்ரி பண்ண போறாரு இங்க சிவானா. ஏற்கனவே அதை தானப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. அத வந்து நாங்க இன்னும் நல்லா பண்ணனும். நீங்க அதை தவிர்த்து வேற என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்களேன். நியூஸ் படிக்க சொல்லும் பொழுதே அவர் முக்காவாசி அதை தாங்க பண்ணாரு. அவர் அதாவது பண்ணாரு. நீங்க நியூஸ் தவிர வேற என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்களேன். சார் நாங்க தான் ஆங்கரிங் பண்ணோம், நியூஸ் ரீடிங் பண்ணோம், இன்னும் நிறைய எங்க கிட்ட இருக்கு. சைலண்ட். மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சுட்டு கை வைக்கணும். ஒரு வாட்டி கை வச்சிட்டா அதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு டைமே இருக்காது. பேசிட்டீங்களா ஜி? ஓகே பேசிட்டீங்களா? யாரு? இப்போ நீங்க மிமிக்ரி பண்ணீங்களா? யார் மாதிரி பண்ணீங்க? சரி இன்னொரு தடவை பண்றேன். கேட்டது பதில் சொல்லுங்க. மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சுட்டு கை வைக்கணும். ஒரு வாட்டி கையை வச்சிட்டா அதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு டைமே இருக்காது. ஆனா வணக்கங்கண்ணா. கை தரப்பா. ஓகே ஓகே ஓகே. இந்த பஞ்ச் டேலக் வந்துட்டு வினு சக்கரவர்த்தி பேசியிருந்தாங்கன்னா இப்படி பேசியிருப்பாங்க. பாருங்க. ஓகேவா? இப்போ பாருங்க. பேர் சொல்லிட்டார்ல, அப்ப நம்மள என்ஜாய் பண்ணலாம். ரெடி? வணக்கங்க அண்ணன். மேலே கையை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சுட்டு கை வைக்கணும். ஒரு வாட்டி கையை வச்சிட்டா 19 பட்டி பஞ்சாயத்தையும் கூட்டி நடாவேன். வழக்கமாக 18 தானே சொல்லுவான். இன்னைக்கு 19 சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? என் ட்ரங்கு பட்டியை சேர்த்துக்கிட்டேன். 19 பட்டி பஞ்சாயத்தையும் கூட்டி படு பயங்கரமாக தீர்ப்பு சொல்வேன். இந்த டைலாக் வந்து கஞ்சா கருப்பு அவருக்கு பேசுகிறாங்க. இந்த பஞ்சு டைலாக கஞ்சா கருப்பு. இங்கே வருங்கண்ணே, மேலே கையை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சுட்டு வைக்கணும். ஒரு வாட்டி கையை வச்சுட்டியே, 2வது வாட்டி வைக்கிறதுக்கே உடம்புல உசுறு இருக்காங்கன்னு அதத்தேன்னு சொல்ல வந்து வரட்டுமா? இப்போ உங்க டீம்ல இருந்து சரவணா கவிதை சொல்ல போறாரு, அப்படிதானே? கரெக்டா? நாங்க ஒன்னு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓப்பனிங் இவங்க கொடுக்குறாங்களா? சூப்பர்ப்பா. ரெடி மாதிரி. ஏய் சரவணா, இப்போ என்ன பண்ண போறேடா? கொஞ்சம் ஃபீலிங்ஸாக தான் இருக்கும் இந்த கவிதை. அதாவது கால் ஊனமுற்ற ஒரு பையன் வந்து அவங்க அம்மாவை பார்த்து சொல்ற மாதிரியான ஒரு கவிதை. அம்மா, உன்னை நான் உதைத்திருக்க மாட்டேன் வயிற்றில் இருந்த போதும் கூட அப்படின்னு அந்த கவிதை முடியுது. அப்புறம் வந்து ஒரு காதல் கவிதை சொல்லலாம் அப்படின்னு நான் இருக்கிறேன். எப்பொழுதுமே என் கவிதையை மிச்சம் வைக்கின்றன கொலுசு இல்லாத உன் கால்கள் அப்படின்னு. எப்போ பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கவிதை அப்படின்னா எது கவிதை அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ரொம்ப அலசி ஆரஞ்சிட்டு இருப்பாங்க. கவிதை அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். சூடான இட்லியில் பதிந்திருக்கும் அம்மாவின் விரல் தடம் கூட அழகான கவிதை தான் ரசித்து பார்த்தார். கடைசியா இதெல்லாம் விடுங்க. கடைசியா அவர் சொன்ன மேட்ரு இட்லி மேட்ரு. புஷ்பு இட்லியா? புஷ்பு இட்லியா? இல்ல வேற இல்ல, எங்க அம்மா சேர்ந்த இட்லி. ரோபோவேல நான் வந்து ஒரு சூர தீர வீர பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாரு. கை தட்டுங்க. கை தட்டலாம். எங்க டீம்ல இருந்து குயில் கூவ போகுதுப்பா. அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அடிரூபன் தோன்றினானே. வைக்கோலின் மேலொரு வைரமாய் வந்தவன் மின்னினானே. விண்மீன்கள் கண் பார்க்க சூரியன் தோன்றுமோ புகழ் மைந்தன் தோன்றினானே. கண்ணீரின் காயத்தை செந்நீரில் ஆற்றவே சிசுபாலன் தோன்றினானே. அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அடிரூபன் தோன்றினானே. அருமை சூப்பரா பண்ணாங்க. போலீஸ்காரரே, எல்லா பெர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து நீங்க உங்க தீர்ப்பை சொல்லணும். தீர்ப்பு ட்ரீட்டோட இருக்கும் உங்களுக்கு. கரெக்டா? நான் சொல்றேன். இப்போ மெர்சி சித்ரா வந்து அருமையா பாடினாங்க. நான் உண்மையிலேயே சித்ரா தான் வந்துட்டாங்களோ நினைச்சேன். கரெக்ட்டா சொல்லிட்டீங்க போலீஸ். போலீஸ் கடமை தவறக்கூடாது. இது பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன நடக்குதுன்னு. போலீஸ் பண்ணிக்கோங்க சார். சரி ஓகே. இப்போ உங்களுக்கு தீர்ப்பு தானே? தீர்ப்பு பேச்ச மாத்த கூடாது. தீர்ப்பு உங்களுக்கு 2 பேர் டீமுக்கும் அருமையா நான் சொல்றேன், நீங்க எல்லாம் கேட்க போறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒண்ணே தான்,
எனக்கு கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கு. நீங்கள் பண்ணதில் வந்து நான் வந்து கொஞ்சம் மார்க்லாம் பார்க்கணும். அதனால் ஒரு பாட்டு ஒன்று நம்ம பார்த்துட்டு அதில் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு பாட்டு முடிஞ்சோடனே உங்களுக்கு ரிசல்ட் சொல்லிடுறேன். சூப்பர் சூப்பர். ஒத்துக்கடி நான் ஒன்னொன்னா சொல்லித்தரேன் கத்துக்கடி நீ சாஞ்சு பார்த்தா சுத்துதடி வெஜு தீத்தியா பத்துதடி 1 2 3 4 ஒத்துக்கடி நான் ஒன்னொன்னா சொல்லித்தரேன் கத்துக்கடி. இவங்க 2 பேர் பெர்ஃபார்ம் பண்ணாங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி தீர்ப்பெல்லாம் சொல்லவே முடியாது. ஏன் சொல்லு, ரொம்ப கஷ்டம். 2மே ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல. இவங்களெல்லாம் தீர்ப்பே கிடையாது. அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். இது நானும் நடிகன் தான், வேற எதனா நடிகரோட. பாய் 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 பாய். அவங்க ஆடிட்டே இருக்கட்டும். மலை மேல போகும் வேகம் எல்லாம் இப்போ தலை மேல வந்து தொட்டு தொட்டு துருதே. போலீஸ்னு ஒருத்தர் இங்க இருந்தாரு, அவர் எங்க எஸ் ஆயிட்டாரு? எங்கப்பா அவரு? நம்ம 2 இருங்க இவ்வளோ நேரம் இருந்தாரு. நமக்குள்ள 2 பேருக்கு விஜேக்கும் நியூஸ் பிரசன்டருக்கும் ஒரு பெரிய ஃபைட்டே வந்திருக்குமே. இல்ல, நம்ம எல்லாம் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ். வி ஆர் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.